ஒன்பதாம் அதிகாரத்தில் 5ஆம் வாதை வருகிறது. 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே அது வருகிறது. ஒரு 2 வசனங்களை நாம் படிப்போம். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய, மீண்டும் அதே வார்த்தை தான், என் ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டங்கள் மேலும் ஆடு மாடுகள் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். எப்படி முந்தின அற்புதத்தில் இஸ்ரேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அதுபோல் இந்த அற்புதத்திலும் ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுகிறார். இந்த நோய் பெரும்பாலும் மிருகங்களை தாக்கினது அல்லது விலங்குகளை தாக்கினது. இது ஆந்த்ராக்ஸ் என்பதான ஒரு நோய்க்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது. இதில் ஒரு 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 இறையியல் பார்வை இதிலிருந்து இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் விலங்குகளுக்கு வந்ததை குறித்து ஒரு இறையியல் பார்வை இருக்காது. என்னவென்றால், ஆதாம் பாவம் செய்தபோது அவன் நிமித்தம் படைப்புகள் பாதிக்கப்பட்டன. அதுபோல் இங்கே பார்வோனுடைய பாவத்தினால் அவனுடைய மக்கள் மட்டுமல்ல, அவனுடைய விலங்குகளும் பாதிக்கப்படுகிறது. அப்போ மனிதனுடைய பாவம் அவரோடு மட்டும் நிற்பதில்லை, அது பிறருக்கும் தீங்கு விளைக்கக்கூடிய வல்லமை உள்ளது என்பதை ஆண்டவர் இங்கே பாடமாக கற்றுக் கொடுக்கின்றார். இந்த மிருகங்கள் மீது இந்த நோய் தாக்கியபடினாலே பல மிருகங்கள் செத்து போகின்றன. ஆகவே அது அவர்களுக்கு செல்வத்துக்கு இல்லை, எங்கேயுமே ஆடு மாடுகள் எல்லாமே செல்வத்துக்கு ஒரு ஆதாரம்தான் இல்லை, பொருளாதார வளத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் செத்து போகும்போது செல்வ இழப்பு உண்டாகிறது. அதுபோல் இந்த மிருகங்களை குறித்து பேசும்போது பெரும்பான்மையான மிருகங்களை அவர்கள் தெய்வங்களாக வணங்கினார்கள். உதாரணமாக காளை மற்றும் பசுவை அவர்கள் தெய்வமாக வணங்கினாங்க. பிதா என்கிற ஒரு கடவுள், பிதா என்றால் ஆங்கிலத்தில் PTAH, அது ஒரு கடவுளுக்கு பெயர். அந்த கடவுளுக்கு தெய்வ வாகனம் என்னவென்றால் அபிஸ் காளை, அதாவது கோயில் காளைன்னு நம்ம சொல்லுவாங்க எல்லாம். இந்த கோயில் காளை என்னென்னா, இந்த கோயில் காளையை தெரிந்தெடுப்பதற்கு ஏராளமான விதிமுறைகள் வைத்திருந்தார்களாம். அந்த விதிமுறைக்கு ஒத்து வருகிற காளையைத்தான் அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். ஆனால் என்ன நடக்கிறது, இப்போது அவர்கள் தெய்வமாக வணங்கின காளைகளே நோய் வந்து செத்து போயிருந்தன. அவங்க என்ன நினைச்சாங்க, பசுக்களையும் காளைகளையும் வழங்குறபடினாலே தங்களுக்கு செல்வ செழிப்பு வரும்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த காளைகளும் பசுக்களும் இப்போது நோயினால் செத்து போகும்போது, இவைகள் தெய்வம் அல்ல, இவைகள் உங்களை செழிப்பை அடைய செய்யாது, இவள் உங்களுக்கு இழப்பை கொண்டு வருங்கிற பாடத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுபோல் இன்னொரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பேர் ஆக்சுவலாக அது தெய்வம் தேவதை, ஹத்தோர், HATHOR, ஹத்தோர் என்கிறதான ஒரு தேவதை. அவள் ஒரு காதல் தேவதை. ஆக்சுவலாக அவளுடைய பேர் காதல் தேவதை அல்லது காடஸ் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. அவளுடைய சின்னம் பசு. அப்படின்னா அந்த தெய்வத்துடைய தலை பசுவை போல இருக்கும், சரீரம் பெண்ணை போல இருக்கும். அந்த அங்கே தவளையும் அதே போல் தான் இருந்தது. தவளையுடைய தலை சரீரம் பெண்ணை போல இருக்கும். இங்கேயும் அதே போல தான், சரீரம் பெண்ணை போல இருக்கும், தலை பசுவை போல இருக்கும். அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெய்வத்தை தான் இந்த பார்வோன் வணங்குவது. பார்வோனுக்கு பிடித்தமான தெய்வம் இது. இந்த வாதைகளெல்லாம் பாதிக்கப்பட்ட போது இருந்த பார்வோன் பேர் 2ஆம் அமன்ஹட்டேப். இந்த 2ஆம் அமன்ஹட்டேப்பு இந்த தெய்வத்தை மிக சிறப்பாக வணங்கினான். அந்த தெய்வம் தான் இப்போது பாதிக்கப்படுவதாக ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கின்றார். அதுபோல் அந்த பாதிப்பு உண்டானது. ஆனால் அந்த பாதிப்பிலிருந்தும் அவன் விடுதலை செய்யவில்லை. அங்கேயும் நயவஞ்சமாக பேசி அந்த வாதை முடிந்த பின்பு அவர்களை விடாமல் தடுத்து விடுகிறான். ஆகவே 6ஆம் வாதை நடத்த வேண்டிய நிகழ்வு உண்டாகிறது. 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் தொடங்கி 12 முடிய, 9, 8 தொடங்கி இந்த 6ஆம் வாதை கொப்புளம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோன் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளி கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசங்கும் மனிதர் மேலும் மிருகஜீவங்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளி கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் உண்டாயிற்று. இந்த கொப்புளங்களை எப்படி சொல்லாங்கன்னா, கொப்புளம் வந்து அவங்க ஸ்கின் எல்லாம் கருத்து போயிடுச்சு. அதில் குறிப்பாக 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அதாவது இதுவரை மோசை எதிர்த்து வந்த இந்த மந்திரவாதிகளும் இந்த கொப்புளங்கள் வந்தபோது மோசை என்ற இடத்தை விட்டே ஓடிவிட்டார்கள். ஏன்னா அவங்க மந்திரவாதிகளெல்லாம் உயர்குலத்தவர்கள், அவர் வெள்ளை விளையர் என்று இருந்திருக்கலாம். இந்த கொப்புளங்கள் கண்டவுடனே அவங்க மோசையுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறார்கள் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சூளை சாம்பலை ஏன் எடுத்தார் என்றால் அது ஒரு செய்தி. ஒன்று, இஸ்ரேல் மக்கள் தான் இந்த சூளையில் வேலை செய்வது. ஆக இந்த சூளை சாம்பலை எடுத்து பார்வோன் முன்பாக எரிந்தது இஸ்ரேல் அடிமைத்தனம் இப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதோடு நில்லாமல், இஸ்ரேல் மக்கள் எந்த சூளை சாம்பலால் பாதிக்கப்படுகிறார்களோ, அதாவது இந்த வைக்கோலெல்லாம் கொடுக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ, அந்த கஷ்டத்தின் அடிப்படையிலிருந்தே உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் எகிப்தியருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இதே சூளையிலே சாம்பலுக்காகத்தான் இஸ்ரவேலர்களை கஷ்டப்படுத்துகிறீர்கள் அல்லது துன்பப்படுத்துகிறீர்கள். ஆனால் அந்த சூளை சாம்பலை கொண்டே நான் உங்களை வாதிப்பேன். எப்படி? அந்த சூளை சாம்பலை கொண்டே உங்களை வாதிப்பேன் என்று சொல்கிறார். இந்த வாதை மூலமும் ஆண்டவர் 2 எகிப்திய தெய்வங்கள் வல்லமையற்றவை என்று காண்பித்தார். ஒரு தெய்வத்தினுடைய பேர் செராஃபிஸ், SERAPES, செராஃபிஸ். இந்த தெய்வம் சுகத்தை கொடுக்கும் தெய்வம் என்று எகிப்தியர் நம்பினார்கள். இன்னொரு தெய்வம் இம்ஹோட்டேப், IMHOTEP. இந்த தெய்வம் வந்து மருந்துகளுக்கு தெய்வம். செராஃபிஸ் வந்து சுகத்தை கொடுக்கிற தெய்வம். இம்ஹோட்டேப் என்பது மருந்துகளின் தெய்வம். இப்போது இந்த மருந்துகள் எதுவுமே இன்எஃபெக்டிவ், மந்திரவாதிகளுடைய மருந்தும் சரி எதுவுமே வேலை செய்யவில்லை. இதன் மூலம் எகிப்தியருக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம், செராஃபீஸும் தெய்வம் அல்ல, இம்ஹோட்டேப் என்பதும் தெய்வம் அல்ல. அப்படியானால் நீங்கள் தெய்வமாக நம்புகிற எதுவுமே தெய்வம் அல்ல. நைல் நதி தெய்வம் அல்ல, தவளைகள் தெய்வம் அல்ல, ஆடு மாடுகள் தெய்வம் அல்ல, வண்டுகள் தெய்வம் அல்ல. இப்படி ஒவ்வொன்றாக தெய்வம் அல்ல என்று சொல்லி வருகிறார். இந்த இடத்துல தான் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆனாலும் கர்த்தர் மோசேயுடைய சொல்லி இருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்று, கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தணுங்கிற அந்த வார்த்தை இங்கே தான் வரும். இந்த வாதம் முடிந்த பின்பு தான் வருகிறது. இது ஏன் முக்கியம்னா, கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு முன்பாகவே அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வருகின்றான். ஆக இப்போது அவனுடைய போக்குக்கே விட்டு விடுகிறார். இந்த ரோமரில் ஒரு வசனம் உண்டு, அவருடைய இருதயத்தின் போக்குக்கே விட்டு விட்டார்னு ஒரு வசனம் வரும். ரோமர் புஸ்தகத்தில் படிக்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 18-19 நினைக்கின்றேன். 28ஆம் வசனம், ரோமர் 1:28 படிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். இப்போ ஏற்கனவே அவங்க கேடான சிந்தைக்கு தான் இருந்தாங்க. ஆக அந்த போக்கில் விட்டு விடுறார்.
அதே போல தான் அவனுடைய இருதயம் ஏற்கனவே கடினப்பட்டிருந்தது, அந்த போக்குக்கே அவனை விட்டு விடுகிறார், அனுமதிக்கிறார். ஆக அந்த கோணத்தில் தான் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்கிறதே தவிர வேறு கோணத்தில் அதை புரிய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதில் கூட பின்னால் ஒரு பெரிய இறையியல் செய்தி இருக்கிறது, அது விவாதத்துக்கு வரும். ரட்சிப்பை பற்றி பேசும்போது சிலர் அதை கொண்டு பேசுவாங்க. அந்த குழப்பத்தை நாம் தவிர்க்க வேண்டுமென்றால், பார்வோனுடைய இருதயம் ஏற்கனவே கடினமாக இருந்தது, அந்த கடினமான இருதயத்தை அவன் போக்குக்கே விட்டு விடுகிறார் என்பதுதான் இந்த வசன பகுதியில் பொருளாக இருக்கிறது. இவனமாக 6 வாதைகள் முடிந்தன. இனி 7ஆம் வாதை. 7ஆம் வாதை 9ஆம் அதிகாரம் 13 அந்த அதிகாரம் முடிய உள்ள பகுதியில் வருகிறது. இந்த வாதைக்கு முன்பாகவும் ஆண்டவர் முன்னெச்சரிக்கை கொடுக்கின்றார். அது படிப்பும் ஒரு வசனங்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பாருங்கள், மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகள். விடாதிருந்தால் பூமி எங்கு என்னைப் போல வேறொரு இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்கார் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டினா மீண்டும் அதிகாரத்தை செலுத்தி உன்னை உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரசாம்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களுக்கு போவிடாமலும் இன்னும் அவளுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ, எகிப்து தோன்றிய நாள் முதல், பாருங்கள், எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை, டைமை பாருங்கள், இந்த நேரம் என்று சொல்கிறார் மோசே. அந்த குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிறார். அப்போ தான் அது அற்புதமாக மாறும். ஆகவே அவ்வளமாக கடுமையான எச்சரிப்பை செய்கின்றனர். ஆனால் அதில் என்னென்னா, தொடர்ந்து படிக்கும்போது, இப்பொழுதே ஆள் அனுப்பி ஒரு மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். இங்கே தான் தண்டிக்க போகிற தேவன் கிருபையாக ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறார். காட் இஸ் ஸோ கிரேசியஸ் என்பதுக்கு இது ஒரு ஆதாரமாகும். தண்டிப்பேன், ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல். இல்லையா? தண்டிக்க போகிற பார்வோனையும் தண்டிக்க போகிற எகிப்திய மக்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நோவா பேழை கட்டிய போது 120 ஆண்டுகள் மக்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆகவே இந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்படி இருந்தும் அவர்களே பலர் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் கொடிதாக அந்த மழையை பெய்ய செய்து எகிப்தியர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் 26ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது என்று பார்க்கிறோம். இவ்விடமாக இந்த வாதைகள் மூலமும் அவர்கள் திரும்பவில்லை. அதில் என்னென்னா, பொதுவாக எகிப்தியர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்தது. இந்த வானத்தை வானதேவதை என்று நம்பினாங்க. ஆகாய பிரபு வானதேவதைக்கு அவங்க வச்சுருந்த பேர் நூட், ஆங்கிலத்தில் நுட்னு சொல்லுவாங்க. இந்த வானதேவதையை நோக்கி அவங்க ஜெபிப்பது விண்ணப்பம்பதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போது அந்த வானதேவதையிலிருந்தே அங்கே அந்த கல்மழை வரும்போது அவங்களால கரங்களை உயர்த்தி ஜெபிக்க முடியலை. வெளியில் இருந்து இப்போ தான் வானதேவதையும் இல்லைன்னு உணர்றாங்க. அப்போ வானத்தை நோக்கி ஜெபித்தாங்க, வானத்தையே தெய்வமாக கருதினார்கள். வானதெய்வம் என்றெல்லாம் சொன்னாங்க, வானராக்கினின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தெய்வம் இல்லை, அதுவும் அவர்களுக்கு அழிவாக மாறிப்போனது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்மழை மூலம் முக்கியமாக அழிக்கப்பட்டது இந்த எகிப்திய மத தலைவர்கள் அல்லது ஆசாரியர் ஒரு விசேஷித்த வஸ்திரம் செய்வாங்களாம். விசேஷமான விலை கூடின லினன் துணியில் அதை செய்வாங்களாம். அந்த லினன் செய்யக்கூடிய ஃப்ளக்ஸ் என்கிற செடிகள் அத்தனை அழிந்து போயின. அது எதை காட்டுகிறது என்றால், இந்த ஆசாரியர்கள் அந்த வஸ்திரம் இல்லாமல் அவருடைய தெய்வத்தை வணங்க தயங்குவார்கள். இப்படி அந்த வஸ்திரம் இல்லாமல் அவருடைய தெய்வத்தை வணங்க போவது அது நிர்வாணத்துக்கு ஒப்பானதாக இருக்கும். ஆகவே இவ்வண்ணமாக எகிப்திய பூசாரிகள் பூஜை செய்ய முடியாத அளவுக்கு
அழிவை கொண்டு வருகிறார். ஆகவே ஒவ்வொரு கட்டமாக கடவுள்கள் வல்லமையற்றவர்கள், கடவுளுடைய பணி செய்கிறதான இந்த எகிப்திய ஆசாரியர்கள் முறைமைகள் நாசமாக்கப்படுகிறது. அவர்களுக்கு அது அருவருப்பாய் தெரிகிறது. அடுத்தது இவர்கள் அந்த லினன் வஸ்திரம் இல்லாமல் ஆலயத்துக்கு போக முடியாதபடி, அதான் அந்த எகிப்திய கடவுள்களை வணங்காதபடிக்கு அவர்களை தண்டிக்கின்றார். இப்படி செய்தும் என்ன நடக்கவில்லை? அவர்கள் மனம் திரும்பவில்லை, பார்வோனும் மனம் திரும்பவில்லை. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்தி கொண்டே வருகிறதை 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. ஒவ்வொரு முறையும் போகவிடுவேன் என்று சொல்லி இந்த 7 வாதைகள் முடிந்த பின்பும் அவன் போக விடாமல் அவனுடைய இருதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போது இதோடு நாம் முடித்துக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் மீண்டும் ஒரு சில அதிகாரங்களை தியானிக்கலாம். இப்போ உங்களுடைய கருத்துகளோ கேள்விகளோ அல்லது நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன் அந்த 3 நாள் கர்த்தர் வனாந்திரத்திலே கொண்டாடும்படி போக சொன்னாரு? அது தப்பி போவதற்கான ஒரு தந்திரமான சொல்லுதான். அதாவது அதனால தான் அவனுக்கும் சந்தேகம் வந்தது. 3 நாள் போன பின்பு இவங்க திரும்பி வருவாங்கன்னு என்ன கேரண்டி? ரெண்டாவது எகிப்துடைய எல்லை கடந்த 3 நாள் போயிடுறாங்க. எகிப்துடைய எல்லை கடந்து போயிட்டாலே அவங்க இன்னொரு நாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அடுத்தது படையெடுத்து சென்று தான் கொண்டு வர வேண்டும். அப்படி படையெடுத்து செல்லும்போது அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஒருவேளை இவர்களுக்கு உதவி செய்ய வந்துவிட்டால் அது கடும் யுத்தமாக போகலாம். யுத்தத்தை எகிப்தியர்கள் தோற்கதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஏராளமான பொருள் செலவு உண்டாகும். தங்களுக்கு வேலைக்கு இலவசமான வேலைக்கு ஆள் கிடைக்காது. இப்படி பல சிக்கல் இருந்தபடியினால தான் அந்த 3 நாள் பிரயாணம் என்பதை அவன் விரும்பவில்லை. மோசையும் அந்த இடத்துல அதாவது நம்ம ஆங்கிலத்தில் ஒரு வேர்டை சொல்லுவோம்ல, வெரி டிப்ளமேட்டிக்னு சொல்லுவோம். அதாவது விடுதலை பெற்று போவதுதான் மோசையுடைய இலக்கு. அதை நேரடியாக சொல்லாமல் வெரி டிப்ளமேட்டிக்கலி ஹி புட்ஸ் த வேர்ட். ஏன்னா ஒரு கோணத்தில் மோசேயும் பார்வோன் அரசவையில் இருந்தவன். அவனுக்கு அரசவை செயல்பாடுகள் தெரியும். எப்படி காரியங்களை நகர்த்தி செல்ல வேண்டும், எவ்வளவு தந்திரமாக செயல்பட வேண்டும், ஒரு ராஜாவோடு எப்படி பேச வேண்டும் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால தான் நேரடியாக எங்களை விடு, நாங்கள் விடுதலை பெற்று போகிறோன்னு சொல்லாமல் ரொம்ப வெரி டாக்டிக்கலி, வெரி டிப்ளமேட்டிக்கலி, ராஜரீக, நம்ம தமிழில் சொல்ல ராஜதந்திர விதத்தில் சொல்கிறான். எங்களை போக விடு, நாங்கள் 3 நாள் போனோம், நாங்கள் 3 நாள் போய் அங்கே போய் பண்டிகை கொண்டாடணும். ஆகவே அது டாக்டிக்கல் மூவ் தானே தவிர வேறொன்றும் இல்லை. அதே வசனம் தான். என்னுடைய கேள்வி என்ன சொன்னால், இவர் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது தேவனை ஆராதிக்கிறார்களா? வெரி குட். அதில் சிலர் ஆராதித்தார்கள், சிலர் எகிப்திய தெய்வங்களை வணங்கி இருக்க வாய்ப்பு உண்டுன்னு தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க.